என்ன ஒரு மொத்தமாக மடை மாற்றி முருகர் வழியில் கொண்டு போகிறாரு. அதை நான் அனுதினமும் உணர்றேன். அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமி சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் கிடச்சிது. அந்த பொருளையும் நான் கண்டிப்பாக காட்டணும். இது எனக்கு ஒரு அம்மா பாம்பன் சுவாமி இந்த சிலை கொடுத்தாங்க. எப்பயுமே எனக்கு முருக பக்தர்கள் எது கொடுத்தாலும் நான் அதை மற்ற முருக பக்தர்களுக்கு கொடுத்துருவேன். ஆனால் இது கொடுக்கும் போதே அவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னாம்மா இல்லைங்கம்மா, நான் கண்டிப்பாக எனக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி குமரன் ஒருத்தருக்கு அவர் பெரிய பாம்பன் சுவாமி டிவோட்டி. அவருக்கு கொடுக்கலாமா வேணாம் உத்தரவு கேட்கும்போது வேண்டான்னு வந்துச்சு. அப்புறம் என்கிட்டயே வச்சுக்கிட்டோமான்னு சொல்லி உத்தரவு கேட்கும்போது ஆமான்னு வந்துச்சு. அதனால் ஐயா என் கூட தான் இருக்க போகிறாரு. பாம்பன் சுவாமி கோயிலே நிறைய விஷயம் நடந்துச்சு. அதில் எனக்கு மறக்க முடியாது இந்த திருவோடு. இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் பயணிக்கிறேனோ, ஏன்னா நிறைய பேர் என்னை வடப்பள்ளி கோயிலை பார்த்து தெய்வ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தாங்க வச்சுக்கன்னு சொல்கிறப்ப நான் அது கையில் வாங்க மாட்டேன். என் கடை நம்பர் 10 நீங்கள் கொடுத்துருங்க, நான் எப்போ தேவைப்படுதோ அப்போது கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த அக்ஷய பாத்திரம் தான் அந்த குழந்தைங்களை வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த 2026 கிட்டத்தட்ட ஒரு 11 தெய்வ குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறேன். ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து அதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிக்குது. ஸோ இந்த காணொலி நீங்கள் டிசம்பர் 31 பார்ப்பீங்க. அனைவருக்கும் என் புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள். உண்மையிலே குரல் தடுத்து, ஏன்னா அந்த யாசகம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, எல்லாராலும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளை இந்த முருகப்பெருமான் தேர்வு செஞ்சுருக்கான்றப்போ பெரிய கொடுப்பனைன்னு சொல்லும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.